சொன்னார். இன்றைக்கு இயேசு உங்களை நேசிக்கிறவராக இருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வர, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர, உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, இப்பொழுது இருக்கிற நிலைமை மாறி நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அநேக நேரங்களில் நம்முடைய பலவீனம், நம்முடைய சுகவீனம், டாக்டர் சொல்லியிருப்பார், என்னம்மா என்ன, என்னுடைய ஊழியத்தில் நிறைய பேர் எங்களுடைய திருச்சபைக்கு வருகிற மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா டாக்டர் கை விட்டாருங்க, நாங்கள் சாகிற பொசிஷனில் இருக்கிறோங்க, இந்த நேரத்தில் ஏதாச்சும் ஜெபம் பண்ணி ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், டாக்டர் ஒருவேளை அவர்கள் படித்த படிப்பிற்கு தகுந்த வண்ணமாக அவர்கள் சொல்லத்தான் செய்வாங்க. ஆனால் அவர்களை உருவாக்கினவர் ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாரு, அவர் தான் இயேசு. அவர் ஒன்றை கைவிடவே மாட்டார், வாயா அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும்போது இயேசப்பா அவங்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு சுகத்தை தந்து அவர்கள் லைஃப் லாங்காக அவர்கள் மகிழ்ச்சியாக வாழும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். என்ன காரணம் சொன்னால், இயேசுவை நம்புகிறவர்களை ஒரு நாள் அவர் கைவிடுவதே கிடையாது. இன்றைக்கி இந்த மைதானத்தில் அமர்ந்திருக்க உங்களுடைய வாழ்க்கையில் யாருக்காச்சும் பலவீனம், சுகவீனம், நான் ரொம்ப நோயில் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஐயா, எல்லா டாக்டரையும் பார்த்து முடிச்சுட்டேன், எல்லாரும் சொல்லிட்டாங்க, கடைசியாக ஒரு டாக்டருக்கார அவரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த டாக்டரியா? அதான் உன் கடவுள், இஷ்ட தேவ, உனக்கு எந்த சாமி பிடிக்குமோ அந்த சாமிகிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி என்னை துரத்து விட்டாங்க ஐயான்னு சொல்லி இயேசு சொல்கிறாரு, எல்லாரும் உன்னை துரத்து விட்டாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், துரத்தி விட மாட்டேன். உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னுடைய பலவீனத்தை மாற்றுவேன், உன்னுடைய கண்ணீரை மாற்றுவேன், உன்னுடைய கஷ்டத்தை மாற்றுவேன். அதே நேரத்தில் இன்றைக்கி நிறைய பிரச்சனை நிறைய பேருக்கு என்னென்னா, அதாவது கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறது. எல்லாரும் கடன், இப்போ நமக்கு ஃபோன் வருது அடிக்கடி, கடன் வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்கிறவனையும் கடன்காரனை மாற்றி கடைசிக்கு ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சுட்டு நிம்மதி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கடன்லேருந்து உன்னை நான் விடுதலையாக்க விரும்புகிறேன், கடன்லேருந்து விடுதலையாக்க விரும்புகிறேன். பேங்க் சொல்லுது கடன் வாங்கினேன், நான் சொல்கிறேன் கடனே வாங்காதே. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். இயேசு நம்மோடு இருக்கும்போது நாம் எது கடன் வாங்கணும்? பெரிய பேங்கே நம்ம கூட இருக்குதே, பெரிய பேங்க்கு நம்ம கூட இருக்கிறதே, அப்போ ஏன் நம்ம கவலைப்பட வேண்டும்? நீங்கள் யோசிக்கிறீர்களா, ஐயா பணம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பேன். எத்தனை பேர் பணம் வச்சுருக்கவங்க சந்தோஷமாக இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? பணம் வச்சுருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்காங்களா ஐயா? நைட்டில் தூங்க முடிய மாட்டேங்குது. நமக்கெல்லாம் விட்டா போதையா, கொஞ்சம் போல் கஞ்சி கொடுத்தா கூட நிம்மதியாக படுத்து அழகாக தூங்கிடுவோம். என்ன காரணம்? அதுக்கடுத்து ஒன்றும் கிடையாது. அதனால நம்ம எப்படி இருக்கிறோம்? சமாதானமாக இருக்கிறோம். நிறைய கோடீஸ்வரர்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க, ராத்திரியில் தூங்க முடியாதியா, திடீர்னு டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்டால் கூட வந்துட்டாண்டா திருடேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. நம்ம வீட்டில் டம்முன்னு சவுண்டு கேட்டால் அது எளிதாங்க, போன வாரம் வந்தது, அது உள்ளே வந்துட்டு வெளியே போக மாட்டேன்னு சொல்லி உட்காந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்போம். ஏன்னா கவலையே கிடையாது நமக்கு.